everyone. In this video, we are going to focus on a scheme named Sovereign Gold Bond Scheme. Right? Let's discuss. So, Sovereign Gold Bond Scheme it is launched in the year 2015. Right? So, இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா physical gold மேல இருக்கக்கூடிய demand கம்மி பண்றதுக்காக physical gold in the sense gold ornaments, gold bars, gold coins. Right? So, இதுக்கு பதிலா ஒரு form of paperலயோ இல்ல ஒரு electronic investment-ஆவோ நம்ம வந்து alternate-ஆ ஒரு investment option கொடுத்தோம் அப்படின்னா people will be going there. அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டதான் இந்த Sovereign Gold Bond Scheme. Right? So, இப்போ வந்து import வந்து நம்ம physical gold இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கீம் பார்த்திருப்போம், that is gold monetization scheme. அதில் பார்த்ததுதான் இங்கேயும். ரைட்? ஸோ வந்து பிசிக்கல் கோல்டை இம்போர்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய எக்கனாமிக் ஸ்ட்ரெயின், அதாவது அதனால ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினும் தென் வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சாவரன் கோல்டு பாண்ட் ஸ்கீம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து கோல்டை மானிட்டைஸ் பண்ணாங்க. இங்கே வந்து கோல்டை வந்து பாண்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they will be selling it in the form of paper or electronic investment. ரைட்? ஸோ ஒவ்வொரு பாண்டுமே வந்து it is equivalent to 1 gram of gold. ரைட்? ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா it is 2 gram. ரைட்? ஸோ மேக்ஸிமம் இதுக்கான லிமிட் எவ்வளோ அப்படின்னா it is 500 gram per person. ஒரு பர்சனுக்கு 500 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா பெர் ஃபிஸ்கல் இயருக்கு, அதாவது ஏப்ரல் டு மார்ச் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பர்சன் வந்து 500 கிராம் வரைக்கும் they can buy this sovereign gold bond. Right? That's it with respect to sovereign gold bond scheme. Thank you.